உங்களுக்கு வணக்கம்ங்க. அன்பு நண்பர்களே, நம்ம குருபெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுன வீட்டில இருந்து கடகத்துக்குள்ள பயிற்சியாக இருக்காருங்க. அப்படி பயிற்சி ஆகின்ற குரு அங்கே உச்ச வலு பெற்று சில நன்மைகள், சில நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் 12 ராசி நேயர்களுக்கும் தர இருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்த்துருவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை, எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் நண்பர்களே. சரிங்களா? கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாங்க, தன லாப அதிபதி, தனஸ்தானத்துக்கும் 11க்கும் அதிபதி, லாப அதிபதி உச்சமாகிறார். 6ல் உச்சமாகிறது தப்பு தான், ஆனால் அவர் வலுப்பெறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. தனாதிபதி வலுத்து தனஸ்தானத்தையே பார்க்குறாருங்க. ஏன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5 சனி, ஜென்ம ராகுன்னு ஒரு கடுமையான அமைப்புகள் இருக்கீங்க. இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல குருவும் போகிறது அந்த அளவு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் அவர் பார்வை சில இடங்களில் நன்மையை செய்யும். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வேலை வாய்ப்பு இல்லாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் முயற்சிக்கிறீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். சொந்த ஊரில் கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கும், ஆனால் வேலை கிடைக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு நல்ல வேலையாகவும் இருக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வெளிநாடு முயற்சி, வெளியூர் முயற்சின்னு வெளியில் போய் செட்டில் ஆகிறதுக்கு, வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு ஏதேனும் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த முயற்சிகளை எடுக்கலாம், கை கொடுக்கும். அப்போ வெளியிட அமைப்புகளுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு. 2வது, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பிஆருக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். அதே போல் உங்களுடைய செலவுகள் குடும்பத்திற்கு தேவையான ஏதேனும் ஒரு நல்ல பொருளை சேர்த்துரும். இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் வாங்குறது, இந்த டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி வாங்குறது, வீட்டுக்கு தேவையான சுபகாரியங்கள் செய்கிறது, இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு. அதாவது உங்களுக்கு செலவுகள் நிறைய ஏற்படும், அது சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா மேலும் சிறப்பு. அதே போல் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை, 7.5 சனி காலகட்டத்தினால அப்படி இப்படின்னு உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ வலுப்பெற்ற குரு தனாதிபதி 6ல் உச்சமாகி 10 பார்க்குறார். வேலை இல்லாத நண்பர்களுக்கும் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த கடுமையான பின்னடைவு அல்லது ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படியே குறைஞ்சி போயிடும். தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய நகர்வே இல்லாமல் இருந்தது கூட, நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த தொழில் கூட இப்போ ஓஹோன்னு லாபத்தை கொடுத்துரும், கோடியோடைய சம்பாதிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நஷ்டம் ஏற்படாமல் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களை கட்டுப்படுத்தும். 10ஐயும் 2ஐயும் பார்க்கிற குரு தொழில் சார்ந்து பொருளாதாரத்தை அப்படி கொஞ்சம் தூக்கி கொடுப்பார். வருமான ஓட்டம் அதிகரிக்கும், சற்று லாபங்கள் கிடைக்கும். அதனால் கடன் தொந்தரவுகள், பிற விஷயங்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க. பேங்க் லோன்ஸுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, கடன் வாங்குறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கும். பெரிய வட்டிக்கு வாங்கினதை இப்போ பேங்க் லோன் எடுத்து அதை அடைச்சிட்டு பேங்க் லோன் ஒன்றா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. வெளியூர் பயணங்கள் அப்பப்போ செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்க, அது வராமல் இருந்ததுன்னா இப்போ அழுத்தம் கொடுத்து கேட்டிங்கன்னா அது வர்றதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாள் தூக்கமே சரிவர இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் தூக்கம் ஓரளவுக்கு நல்லா வரும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள். எங்கே கவனமாக இருக்கணும், என்ன இருந்தாலும் ஜென்மத்துக்குள்ளே ராகு இருக்கார், 7.5 சனியில் தான் இருக்கீங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, 6ஆம் இடத்துல போகிற குருவால் அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படும். உடல்நிலையில் தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒன்று அப்பப்போ வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கிற காலம் இது. உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும், அல்லது தாயாரோட கொஞ்சம் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்ன பண்ணாலும் வாயை கொஞ்சம் கட்டி வச்சுக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது. அதே போல் பருவ வயதில், ஒரு பள்ளிக்கூடம் போகிற வயசில், காலேஜ் வயசில் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அதாவது கும்பராசி பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஜென்மத்துக்குள்ளே ராகு இருக்கார், இப்போ 6ல் வர குரு போகிறார், 12 பார்க்குறார். தன்னுடைய சுகங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவார், தனிமையில் இருக்க விரும்புவார், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுருவார். இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். இந்த விரய செலவுகள் அதிகமாகும். தேவையில்லாத விஷயங்களுக்கு விரயம் பண்ணுறதை குறைச்சிக்கிடணும். இந்த சும்மா கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது, கடன் வாங்கி இதை பண்ணுறது அதை பண்ணி எதாவது பண்ணி கடன் தொந்தரவு ரொம்ப பீக்காக அதிகரித்து விட்டுருவீங்க. ஸோ பொருளாதார ரீதியாக என்ன வருமானம் இருந்தாலும் உங்கள் வருமானம் முழுக்கவும் விரயங்களுக்கே போய்கிட்டு இருக்கும். அது கடன் அடைக்கிறதுக்கு போகாமல், வீண் விரயமாக போகாமல் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? கடன் தொந்தரவு அதிகரிக்கிற காலகட்டம் அன்பர்களே, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குருவினால் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் அப்பப்போ கசப்புகள் ஏற்படுகிற காலகட்டம். 7-8, அதாவது 7ஆம் இடத்தோட ராகு கேதுக்கள் தொடர்பில் இருக்காங்க. 7க்கு 12ல் இப்போ குரு வர்றார். ஸோ மன வாழ்க்கையிலையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நன்மை தீமை அப்படிங்கிற அமைப்புகளில் தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும். என்ன இருந்தாலும் இது ஒரு பொது பலன் தான் அன்பர்களே. உங்கள் சுயஜாதக தசாபுக்தி நல்லா இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு முக்கிய செயல் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறை உங்கள் சுயஜாதக தசாபுக்தியை பார்த்துக்கிட்டு அது நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இறங்கலாம், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா?
நல்லா இருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். போயிட்டு வர நண்பர்களே. நன்றிங்க.